தோழர்களே வணக்கம். எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொளி காட்சியின் 18வது பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் தோழன் நரசிம்மன். வணக்கம். இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டாக்க ஃபேமிலி பென்ஷனை பற்றித்தான் பல தகவல்களை நாம் இந்த பகுதியில் சொல்ல இருக்கிறோம். இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. நமக்கு நிறைய தோழர்கள் முன்பே தொலைபேசியில் கேட்டு நீங்கள் எப்படி ஃபேமிலி பென்ஷன்களை செட்டில் செய்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரிவியுங்கள், நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் அதனுடைய விவரங்களை சொல்லுங்கள் என்று கேட்டு பல தோழர்கள் முன்பே அதற்கான ஒரு விவரங்களை எங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தயாராகிவிட்டார்கள். சமீபத்தில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் அந்த 17வது பகுதியை ஒளிபரப்பிய பின்பு நமது உறுப்பினர் வி மோகன் எஸ்டிஆர் அவர்கள் காலையில் தொலைபேசியில் கூப்பிட்டு ஃபேமிலி பென்ஷனிற்கு நாம் என்னென்ன தயாரிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருந்தார். ஆகையால் நாம் உறுப்பினர்களிடையே இதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அதற்கான சில தகவல்களை நாம் சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த பகுதியில் அதற்கான சில விவரங்களை தெரிவிக்கலாம் என்று இருக்கிறோம். இதை 2 பிரிவாக நாம் பிரித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நாம் காலமாவதற்கு முன்பாக இருக்கும் பொழுதே நாம் என்னென்ன வேலைகள் தயாரிப்புகள் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரிவாகவும், காலமான பிறகு ஃபேமிலி பென்ஷன் அப்ளை பண்ணுவதற்கு கிளைம் செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன முறைகள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் 2 பிரிவாக பிரித்து இதை நாம் சொன்னோம் என்று சொன்னால் கொஞ்சம் புரியும்படியாக இருக்கும். ஆகையால் இப்பொழுது அதை பற்றி தெளிவாக விவரமாக சொல்லலாம் என்று இருக்கின்றோம். முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். நமது பெயர் நமது பிபிஓவிலும் நமது ஆதார் கார்டிலும் பேன் கார்டிலும் வங்கி கணக்கிலும் ஒரே மாதிரி எந்த விதமான ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் முதலில் செய்து கொள்ள வேண்டும். இது ஏன் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால், இது அந்த கிருஷ்ணமூர்த்தி என்று வரும்பொழுது பலவிதமான ஸ்பெல்லிங்குகளை பல இடங்களில் பயன்படுத்தி MOORTHY என்றும் MURTHY என்றும் MORRTHI என்றும் MOORTHY என்றும் இந்த மாதிரி பல குழப்பங்களாக அதை பதிவு செய்து விடுகிறார்கள். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை பின்னால் ஃபேமிலி பென்ஷனிற்கு உருவாக்கும். ஆகையால் இதை முதலில் நாம் கவனிக்க வேண்டியது, நமது பெயர் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறதா என்று கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நமது டேட் ஆஃப் பர்த், அதுவும் இந்த பிபிஓ, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி இந்த இடங்களில் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் முதலில் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பென்ஷன் வாங்கி கொண்டு இருப்பதனால் நமக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் சிக்கலும் இல்லை. இதே போல நமது ஸ்பவுஸ், துணை கணவனோ அல்லது மனைவியாருடைய பெயரும், யார் ஃபேமிலி பென்ஷன் வாங்க இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரும் அந்த பிபிஓவிலும் அந்த ஆதாரிலும் அந்த பேன் கார்டிலும் அந்த வங்கியிலும் சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் கூட பென்ஷன் வருவது மிக மிக சிக்கலாகிவிடும், மிக கஷ்டப்பட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கும். இதை சொல்லியதனால்தான்
நமது தோழர் நமது உறுப்பினர் விஎஃப்டி தோழர் ஜோசப் அவர்கள் இதே போல தனது துணைவியாரின் பெயர் இதில் நமது பிபிஓவில் ஒரு மாதிரியாக இருக்கிறது, பேங்கில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஆதார் கார்டில் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பதனால் அதை கஷ்டப்பட்டு இப்பொழுதே அவர் அதை எல்லாவற்றையும் சரிபார்த்து அதை ஒழுங்குபடுத்தி விட்டார். நமது உறுப்பினர் தோழர் ஜோசப் அவருக்கு நமது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை போல நீங்களும் இதை முதலில் சரியாக இருக்கிறதா, அவருடைய பெயர் பிபிஓவிலும் ஆதார் கார்டிலும் பேன் கார்டிலும் வங்கி புத்தகத்திலும் சரியாக இருக்கிறதா, அவருடைய டேட் ஆஃப் பர்த் இதே போல பிபிஓவிலும் ஆதார் கார்டிலும் பேன் கார்டிலும் வங்கி புத்தகத்திலும் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் மிகச்சரியாக சரிபார்த்து கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியமான ஒன்று. இதனால் பல சிக்கல்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இது சரியாக இல்லை என்று சொன்னால் பிறகு ஒரு ஒன் அண்ட் த சேம் என்ற ஒரு அஃபிடவிட்டையும் சர்டிஃபிகேட்டையும் வாங்குவதற்கு நாம் அலைய வேண்டியிருக்கும், மறந்து விடாதீர்கள். அதை போல இன்னொன்று, நாம் இப்பொழுது வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது நமது பெயரில் சிங்கிளாக இல்லாமல் அது நமது துணைவியாருடையோ அல்லது துணைவருடனோ சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக நிச்சயமாக இருக்க வேண்டும். அது ஏன் என்று சொன்னால் அது பல விதங்களில் பல வழிகளில் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதை பற்றி அது இருந்தது என்று சொன்னால் சிசிஐ அலுவலகத்தில் எந்த விதமான சந்தேகமும் படமாட்டார்கள். சுலபமாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழியாக இருக்கும். இரண்டாவது அது இல்லை என்று சொன்னால் பழைய முறைப்படி அதற்கு ஒரு ஃபார்ம் 14 என்று அதற்காக மறுபடியும் ஒரு ஃபார்மை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். ஆகையால் அதுவும் அந்த வங்கி அக்கௌண்ட் 20 பேரிலும் எய்தர் ஆர் சர்வைவல் ஆர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த இரண்டில் ஒன்றாக இருக்க வேண்டும். இது இருந்தால் பல விதங்களில் மற்ற விஷயங்களில் கூட சௌகரியமாக இருக்கும். ஒரு பென்ஷனர் காலமாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வங்கி கணக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த வங்கி கணக்கும் அன்றே காலாவதியாகிவிடும். அதற்கு மேல் நீங்கள் அதில் பணம் இருந்தால் இருக்கக்கூடாது, எடுக்க முடியாது. அது எடுத்தால் அது இல்லீகல், சட்டப்படி குற்றம். அந்த அக்கௌண்ட்டும் அப்பொழுதே சீஸ் ஆகிவிடும். அதில் பணம் இருந்தது என்று சொன்னால் அதை பணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்று நாமினேஷன் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டை வாங்கி பிறகு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியுமே ஒழிய நீங்கள் அதை எடுக்க முடியாமல் போய்விடும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் சொன்னால் அந்த வங்கி கணக்கு முடங்காது, அது தொடர்ந்து இருக்கும். நாம் பணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், இந்த பென்ஷனுக்காகவும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதை நாம் நமது சங்கம் துவங்கிய 2007 ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திலும் நாம் இதை வலியுறுத்தி கூறி வந்து பல தோழர்கள், இதை முன்பிருந்த தோழர்கள் 2017 வரை கிட்டத்தட்ட இதை நாம் சொல்லி கொண்டு வந்திருந்தோம். 10 வருடத்திற்கு நமது பழைய தோழர்கள் இதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக மாற்றிவிட்டார்கள். இந்த புதிதாக வந்த சம்பான் பென்ஷனர்கள் 2019 பிறகு வந்த சம்பான் பென்ஷனர்கள் அவர்கள் கூட்டத்திற்கு நமதுக்கு அதிகப்படியாக வருவதில்லை என்ற காரணத்தினாலும் நாம் அந்த செய்திகளை சொல்வதை விட்டுவிட்டதன் காரணமாகவும் தெரியவில்லை. ஆனால் நாம் இதை ஒவ்வொரு கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்து இன்று பழைய பிரச்சனைகளுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் நாம் இந்த நேரத்திலே சொல்லக்கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தோழர்களுக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. இதற்கு நமது சிசி அலுவலகத்தில் என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய பிபிஓனுடைய காப்பி, நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய பேன் கார்டு, நமது வங்கி கணக்கினுடைய முதல் பக்கமோ அல்லது செக்கினுடைய பக்கமோ அல்லது அந்த பிபிஓவினுள்ள 6 பக்கத்திற்கு, அதாவது அந்த கடைசி ஏவோ கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய ஒரு பக்கம் வரையில் உள்ள 6 பக்கத்திற்கு அந்த பகுதி. இது அடுத்தது யார் அந்த ஃபேமிலி பென்ஷனராக வர இருக்கிறார்களோ
அவர்களுடைய ஃபோட்டோ, பிறகு ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் ஒன்று கேட்கிறார்கள், பிறகு மேண்டேட்டரி ஃபார்ம் என்று ஒன்று கேட்கின்றார்கள். இந்த ஃபார்ம்கள் எல்லாம் தான் அவர்கள் அது நாம் ஃபேமிலி பென்ஷனருக்கு நாம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகையால் நீங்கள் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்ன இப்பொழுதே தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், நாம் இப்பொழுதே தயாரித்து வைத்துக்கொள்ள நம்மளுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி பாஸ்புக் புத்தகத்தினுடைய முதல் பகுதி, அடுத்தது இந்த பிபிஓனுடைய ஒரு 6 பக்கத்தினுடைய காப்பி, அடுத்தது நீங்கள் 68.8 ஃபிக்சேஷன் அரியர்ஸ் ரிவைஷன் வாங்கியிருந்தீர்கள் என்று சொன்னால் அது முடிந்தால் அந்த காப்பியையும், அதற்கு பிறகு 78.2வினுடைய அரியர்ஸ் ஃபிக்சேஷன் பென்ஷன் டிவிஷன் ஆர்டர் காப்பி வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த காப்பியையும் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அது பென்ஷன் அலுவலக சிசிஏ ஆஃபீஸிற்கு மிகவும் சுலபமாகவும் சௌகரியமாகவும் இருக்கும். இல்லை என்றால் அதை கொடுங்கள் இதை கொடுங்கள் என்று பின்னால் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆகையால் நாமே சில தகவல்களை அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது அவர்களுக்கும் சுலபமாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் பென்ஷன் வருவதற்கு சௌகரியமாக இருக்கும். உதாரணமாக ஒரு ஃபேமிலி பென்ஷன் கேஸை நாம் செட்டில் செய்கிறோம் என்று சொன்னால் குறைந்தது இப்பொழுதெல்லாம் 3 மாதங்கள் ஆகிறது. அதற்கு பல விஷயங்களை அவர்கள் தேட வேண்டியதாக இருக்கிறது, அவர்களுடைய வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் இது காலதாமதமாக ஆகிக்கொண்டு தான் வருகிறது. அதில் நாம் ஒழுங்காக கொடுத்தாலே இந்த 3 மாதத்திற்கு அவர்களுடைய காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாம் கொடுத்து விட்ட பிறகு அதற்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாம் இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும். ஆகையால் நீங்கள் இந்த செட் ஆஃப் நாம் சொன்னோம் இல்லையா, இதை நீங்கள் ரெடியாக தயார் செய்து ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து நீங்கள் இப்பொழுதே உங்களுடைய துணைவி அல்லது துணைவியாருடைய ஃபோட்டோவையும் சேர்த்து ஒரு செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் இதை நீங்கள் வைத்து நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். அதுக்கு அடுத்ததாக இந்த கவரிங் லெட்டர் என்று ஒன்று கேட்பார்கள். இதற்கெல்லாம் நான் ஒரு வழி சொல்கின்றேன். இதெல்லாம் நாம் தயாரித்து முன்கூட்டியே இப்பொழுதே நாம் தயாரித்து வைத்துக் கொள்ள முடியும். டெத் சர்டிஃபிகேட் ஒன்றை மட்டும்தான் நாம் இப்பொழுது தயாரிக்க முடியாமல் ஒழிய மற்றதெல்லாம் தயாரித்து கொள்ள வைக்க முடியும். எப்படி நாம் உயில் எழுதுகிறோம் அல்லவா, உயில் எழுதுகிறோம், உயிர் இருக்கும் பொழுதே உயில் எழுதுகிறோம், லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். இதெல்லாம் ஒரு முன்னேற்பாடாக நாம் காலமான பிறகு நமது குடும்பம் எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காக செய்யப்படும் முயற்சிகள் தான். ஆகையால் இதையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். நான் கூட இதைத்தான் என்னுடைய சில தோழர்கள் முன்பு கேட்டார்கள் என்று சொன்னேனே, இதைத்தான் சில தோழர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கு இதை நான் சொல்லி அந்த ஃபார்ம்கள் எல்லாம் அவர்களுக்கு அனுப்பிவிட்டிருந்தேன். அதை வைத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அதை போல நன்றி என்று சொன்னார்கள். அது அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான், தவறு இல்லை. இதற்கு நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடாது. ஆகையால் நாம் எதற்கு பயப்பட வேண்டாம், எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இது நான் சொல்லுகிறவன் என்ன செய்கிறான், பேச்சு ஊருக்கு உபதேசம் என்று நினைக்கக்கூடாது அல்லவா. நான் கூட இதற்கான ஒரு செட்டை தயார் செய்து விட்டேன். நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதை பாருங்கள். என் மனைவியினுடைய ஃபோட்டோ முதற்கொண்டு இந்த அப்ளிகேஷனை முதற்கொண்டு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு செட் ஆஃப் ஃபார்ம்ஸை, இவ்வளவு ஃபார்ம்ஸை நான் தயார் செய்து ரெடியாக வைத்து என் மனைவியிடம் கொடுத்து விட்டேன். ஆகையால் இது நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். இது நாம் செய்ய வேண்டிய ஒரு முன்னேற்பாடு, நாம் இருக்கும் பொழுதே செய்யக்கூடிய ஒரு வேலைகள். நான் முன்பு சொன்னதுபடி நமக்கு காலமானதற்கு ஒரு பென்ஷனர் காலமானதற்கு பிறகு ஃபேமிலி பென்ஷனருக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று பார்க்க வேண்டும் அல்லவா. அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஒரு பென்ஷனர் காலமான பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முதலில் டெத் சர்டிஃபிகேட் வர வேண்டும். டெத் சர்டிஃபிகேட் வந்த பிறகுதான் எந்த வேலையுமே தொடங்க முடியும். அந்த டெத் சர்டிஃபிகேட்டிலே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால், அந்த பெயர் ஒழுங்காக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்க வேண்டும். அது பிபிஓவில் எப்படி இருக்கிறதோ, ஆதார் கார்டில் எப்படி இருக்கிறதோ, அதே போல் அந்த டெத் சர்டிஃபிகேட்டிலும் இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதற்கு இதே மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அது பெயர் வேறு மாதிரி இருக்கிறது, என்ன சார் செய்யலாம் என்று.
ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சரியாக பெயரை பதிவு பண்ணி கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம். இந்த பெயர் டெத் சர்டிஃபிகேட்டில் ஒழுங்காக இருக்கிறதா, மிகச் சரியாக இருக்கிறதா, எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்து சரியாக ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதி வாங்கி அதை நீங்கள் கொண்டு வர வேண்டும். இந்த டெத் சர்டிஃபிகேட் வருவதற்கு சில இடங்களில் 20-30 நாட்கள் ஆகிறது. சில இடங்களில், சென்னை போன்ற இடங்களில் ஒரு 10 நாட்களில் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அதுவரை என்ன செய்வது என்று கேட்டால், இந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை வைத்திருப்பீர்கள் அல்லவா, அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை வைத்து ஒரு கடிதம் பென்ஷனா என்றால் அந்த மாத பென்ஷனை அவர்களுக்கு போட்டு விடுவார்கள். ஆகையால் அது போட வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டை வைத்து ஒரு கடிதம் உங்களுடைய பிபிஓ நம்பரையும் அவங்க வங்கி அக்கௌண்ட் நம்பரையும் எழுதி அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டின் காப்பியை வைத்து சிசிஐ அலுவலகத்திற்கு ஒரு இன்டிமேஷனை நீங்கள் முன்கூட்டியே கொடுத்தால் அவர்கள் அதை வைத்து அந்த மாத பென்ஷனை நிறுத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லலாம், இதை இத்துடன் அனுப்பியிருக்கிறேன், பிறகு எனக்கு உண்மையான டெத் சர்டிஃபிகேட் வந்த பிறகு அதை நான் உங்களுக்கு மீண்டும் அனுப்புகிறேன் என்ற ஒரு செய்தி கூறும்படியாக ஒரு கடிதத்தை அனுப்பினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போல் வங்கிக்கும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களும் அந்த பெயரை எடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். இது நாம் முன்கூட்டியே செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம், ஆனால் செய்தால் நல்லது. அடுத்ததாக இந்த டெத் சர்டிஃபிகேட் வருவதற்கு முன்பாகவே நம்மிடம் பேசுகிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த செட் ஆஃப் ஃபார்ம் அதை நாம் அவர்களுக்கு அனுப்பிவிடுகிறோம். அந்த டெத் சர்டிஃபிகேட் வருவதற்கு முன்பாகவே நாம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாம் செய்திகளை சொல்லிவிடுகிறோம். அதை இந்த என்னென்ன ஃபார்ம்களை அவர்கள் ரெடி செய்ய வேண்டும் என்னென்ன என்று நாம் அவர்களுக்கு அனுப்புகிறோம். இந்த ஃபார்மை உங்களுக்கு எப்படி என்ன ஃபார்ம் என்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசியில் சொல்லுகிறேன். இதெல்லாம் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள், இதெல்லாம் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் முதலில் நான் சொன்னேன் அல்லவா. அதே தான் இப்பொழுதும் அந்த ஃபார்ம் எல்லாம் நீங்கள் பிபிஓ காப்பி 6 பக்கத்தையும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி பாஸ்புக் இவை எல்லாவற்றையும் நீங்கள் ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அது வருகின்ற வரை என்று தான் நாம் முதலில் சொல்கின்றோம். அதை அவர்கள் படித்து பார்த்துவிட்டு அதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். டெத் சர்டிஃபிகேட் வந்த பிறகு அதை நாம் பென்ஷன் அலுவலகத்திற்கு அனுப்பலாம். இப்பொழுது கூட சென்ற வாரம் நமது தோழியர் வாசுகி அவர்கள், ஏஜிஎம் தமிழ்நாடு சர்க்கிள் அவர்கள் காலமாகிய பிறகு அவருடைய மகனிடம் நாம் தொடர்பு கொண்டு அவர்களிடம் விலக்கி இந்த ஃபார்ம்களை எல்லாம் அவர்களுக்கு அனுப்பி நீங்கள் இதை ரெடி பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம். அதில் தான் சிக்கல். அங்கே பாருங்கள், அது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இல்லை. அவருக்காக இப்பொழுது அவருடைய கணவருக்காக ஒரு அக்கௌண்ட்டு துவங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதைத்தான் நாம் முன்பே சொன்னோம். இதை நாம் இருக்கும் பொழுதே நாம் இந்த வேலைகளை எல்லாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு பிறகு அவர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லை என்றால் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். இந்த வேலைகளை நாம் படித்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். சிலர் செய்கிறார்கள், சிலர் செய்வதில்லை. என்ன செய்வது? நாம் அவர்களுக்கும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகையால் இந்த வந்த பிறகு இந்த செட் ஆஃப் ஃபார்ம்ஸ், என்னென்ன ஃபார்ம்ஸ், என்ன கவரிங் லெட்டர், அந்த மேண்டேட்டரி ஃபார்ம், அடுத்ததாக அண்டர்டேக்கிங் ஃபார்ம், ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை என்று சொன்னால் ஃபார்ம் 14 இதையும் வைத்து அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்த அத்தனையும் வைத்து சிசிஐ அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். இதை அனுப்பினார்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், என்ன ஃபார்ம், என்னென்ன தேவைப்படுகிறது அதை நாம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நாம் நமது எஸ்டிஆர் டிவிஷனுக்கென்று ஒரு வெப்சைட் இருக்கிறது. அந்த வெப்சைட்டிலே நாம் இங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பதனால் நமக்கு எல்லா செய்தியும் வாட்ஸ்அப்பிலே வந்து விடுவது என்று சொன்னதனால் யாரும் நமது எஸ்டிஆர் டிவிஷன் வெப்சைட்டை பார்ப்பதில்லை. ஆனால் நமது உறுப்பினர்கள் அல்லாதவர்களும் தமிழ் மாநிலத்தில் உள்ள பிற மாவட்டங்களில் உள்ள தோழர்களும்
இந்தியாவில் உள்ள தோழர்களும் உலகம் முழுவதும் உள்ள தோழர்களும் எஸ்டிஆர் டிவிஷன் வெப்சைட்டை பார்த்து கொண்டு தான் வருகிறார்கள். அவர்கள் அதை பார்க்கிறார்கள். அதிலும் நாம் அந்த செய்திகளை அங்கு போடுகின்றோம். அதை வைத்து அவர்கள் அதை தெரிந்து கொள்கின்றார்கள். அந்த ஃபார்மிலே, அந்த வெப்சைட்டிலே இந்த ஆல் ஃபார்ம்ஸ் என்ற ஒரு லிங்கை கொடுத்திருக்கின்றோம். அந்த கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய அத்தனை ஃபார்ம்களும் அங்கே கிடைக்கும். அங்கே இருக்கிறது. அதை யாரும் பார்ப்பதில்லை என்பதனால் அது தெரியவில்லை. அடுத்த முறை நீங்கள் எஸ்டிஆர் டிவிஷன் என்ற வெப்சைட்டிலே அடித்தீர்கள் என்று சொன்னாலே வந்துவிடும். strdivsion.blogspot.com அவ்வளவுதான். இதில் நீங்கள் அடித்து நீங்கள் சென்றீர்கள், அங்கு பார்த்தீர்கள், இடது பக்கத்திலே கொடுக்கக்கூடிய லிங்குகளில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இந்த ஆல் ஃபார்ம் என்ற மேலேயே இருக்கிறது. அதை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 25-30 ஃபார்ம்களை எல்லாமே அதில் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான ஃபார்ம் அதிலே முதலிலே போட்டிருப்பது ஃபேமிலி பென்ஷன் ஃபார்ம்ஸ் என்று. அந்த ஃபார்மை நீங்கள் சென்று டவுன்லோட் செய்து பார்த்து கொள்ளுங்கள். வெப்சைட்டிலையும் பார்க்கலாம், நமது மொபைல் ஃபோனிலையும் அது நீங்கள் பார்க்கலாம். மொபைல் ஃபோனில் அந்த strdivsion.blogspot.com என்று சொல்லி போனீர்கள் என்று சொன்னால் அது மொபைல் வெர்ஷனை தான் முதலில் காண்பிக்கும். அதை நீங்கள் தள்ளி அடியிலே சென்றீர்கள், கீழே அடியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் வியூ வெப்சைட் வெர்ஷன் என்று ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செய்தால்தான் உங்கள் மொபைலில் அந்த வெப்சைட்டினுடைய பக்கம் வரும். அப்பொழுது தான் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை லிங்குகளும் காண்பிக்கும். அந்த ஓரத்திலேயே மேலேயே ஆல் ஃபார்ம்ஸ் என்ற லிங்க்கும் மொபைல் ஃபோனிலேயும் காண்பிக்கும். நீங்கள் அதிலேயும் கிளிக் செய்து கொண்டு அதை நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் டவுன்லோடு செய்துவிட்டு பிரிண்ட் எடுத்து வைத்து பிறகு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நான் தெரிவிக்கின்றேன். இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் வசதியாக சௌகரியமாக இருந்திருக்கும், பல சந்தேகங்களை தீர்த்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகையால் நாம் முன்னேற்பாடாக முன் யோசனையாக சில வேலைகளை நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டும். நீங்களும் அதை போல உயிலை தயாரித்து வைப்பது போல இதையும் தயாரித்து வைத்து கொண்டு உங்களுடைய குடும்ப நண்பர், உங்களுடைய ஸ்பௌஸிற்கு, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தொந்தரவு இல்லாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு. ஏனென்றால் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம், பிபிஓ புத்தகமே எங்கே இருக்கிறது என்பது தெரியவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதை நாம் தேடி எடுத்து கொடுத்து விட வேண்டும். அதே போல் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. சிஜிஹெச்எஸ்ற்கு நீங்கள் கார்டு ஹோல்டராக இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த முறை போல் நீங்கள் இந்த டெத் சர்டிஃபிகேட்டை வைத்து ஒரு கடிதம் எழுதி, இன்டிமேஷன் எழுதி, அந்த பிரைமரி மெம்பர்ஷிப் என்பவரை எனக்கு காலமாகிவிட்டார், நான் செகண்டரி பெனிஃபிஷியரை பிரைமரி பெனிஃபிஷியரியாக மாற்றுங்கள் என்ற ஒரு கடிதத்தையும் நீங்கள் நினைவூட்டல் கடிதத்தையும் சிஜிஹெச்எஸ் அலுவலகத்திற்கும் அனுப்ப வேண்டும். அதே போல் பிஎஸ்என்எல் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் நீங்கள் ஒரு கடிதம் எழுதி இவர் காலமாகிவிட்டார், நான் என்ற தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டை அனுப்பி நீங்கள் அதையும் பதிவு செய்து தகவலை தெரிவிக்க வேண்டும். இந்த பகுதி, இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் பலனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் நரசிம்மன். நன்றி, வணக்கம்.